வெல்கம் டு பென்ட்ரைவ் ஸ்டடி. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்பைலேஷன்காக பார்த்துட்ருக்கோம். லிட்ரல் ஸ்டடீஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019 2025 வரைக்கும் 7843 கொஸ்டின் இருக்குது. இதை நம்ம டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட சிலபஸ் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். சரிங்களா? இதில் திருக்குறள் மட்டும் நம்ம தனி பிடிஎஃபாக இருக்கும். மற்றபடி ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஒன்று தான். சரிங்களா? ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சயின்ஸு, பாலிட்டி, எக்கனாமி, டெவலப்மெண்ட், ஹிஸ்ட்ரி அவங்க ரீசெண்டாக ரிவைஸ் பண்ண சிலபஸில் ஒன்லி ஐஎன்எம்மையும் ஹிஸ்ட்ரியும் கம்பைன் பண்ணியிருக்காங்க. எக்கனாமியும் யூனிட் 9 கம்பைன் பண்ணிவிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கொஸ்டின் ஸ்ப்ளிட்டப் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இத்தனை நாள் நமக்கு எதில் வெயிட்டேஜ் கொடுக்கணும், முதல்ல எதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுன்ற டவுட் எல்லாருக்குமே இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஜியாகிரஃபிக்கு கம்மியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குங்க, மீதி எல்லாத்துக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதை தவிர்த்து நம்மக்கிட்ட ரீசனிங், மென்டல் எபிலிட்டி, பொது தமிழ் எல்லா பிடிஎஃப்பும் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது பாலிட்டிக்கான பிடிஎஃப். 2 பிடிஎஃப் பாக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப் இருக்கும். சரிங்களா? அதை நீங்கள் பாருங்கள். யார் யார் இன்ட்ரெஸ்டடோ எனக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் அப்படின்னு சொல்கிறேன்.